அதிகமான பள்ளிகளில் நம்ம போய் பார்த்தால் நிறைய பேர் அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இமாம் தொழுவிச்சிட்டு இருப்பார், இவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உட்கார்ந்துட்டு இருந்து அப்படியே ஒரு அவங்களுக்கு விளங்கும், இப்போ இமாமுடைய அந்த சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது. இப்போ குறைஞ்சிட்டு போகுதுன்னு என்ன மீனிங்? ருக்குக்கு போகிறார், அப்போ ஓடி வந்து அல்லாஹ் அக்பர். யாரை ஏமாற்றுகிறோம்? இது யாருடைய தொழுகை? இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் போது முனாஃபிக்குகள் கேவலமானவர்கள், காஃபிர்களை விடவும் கேவலமானவர்கள் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் நஊது பில்லாஹ். நரகத்தின் ஆக கீழ்த்தட்டில் இருப்பவர்கள் முனாஃபிக்குகள். அந்த முனாஃபிக்குகளுடைய நிலை என்னென்றால் இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. தொழ வந்தால் சோம்பேறிகளாகத்தான் வருவார்கள், ஆக்டிவாக இருக்க மாட்டார்கள், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார்கள், ரூஹானியத்தோடு தொழ மாட்டார்கள், பக்தியோடு தொழ மாட்டார்கள், ஏனோ தானோ என்று தொழுவார்கள். யுராஊனன் நாஸ். சில நேரங்களில் வாப்பா சொல்லியிருப்பார், போண்டு வாப்பா காட்டுறதுக்கு, உம்மா காட்டுறதுக்கு, அல்ல ஜமாத்து காட்டுறதுக்காக தொழுவார்கள். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. அல்லாஹ்வை மிக குறைந்த அளவில் தான் திக்ர் செய்வார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த நிலைக்கு என்ன காரணம்? இப்ப நம்முடைய தொழுகையில் பெரும்பாலானவர்களுடைய தொழுகை எடுத்து பார்த்தால் இப்படி ஒரு சோம்பரித்தனமான நிலை. ஆனால் யாரெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உயிரோட்டமாக தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நிலைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். அதே டைமில் யாரெல்லாம் இப்படியான ஒரு வீக்கான நிலையில் இருக்கிறீர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதிலும் குறிப்பாக ரமலான் முதல் ஃபஜ்ர் சுப்ஹானல்லாஹ் பள்ளிவாசல் நிறைந்து வழியும். ரமலானுடைய முதல் ஃபஜ்ர் பள்ளிவாசல் நிறைந்து வழியும். முதல் தராவீஹ் பள்ளிவாசல் நிறைந்து வழியும். முதல் மக்ரிப் தொழுகை பள்ளிவாசல் நிறைந்து வழியும். முதல் தொழுகையெல்லாம் பார்த்தா பள்ளி ஃபுல். மெதுவாக போய் 2வது 10க்குள்ள வந்தோன்னே எல்லாம் குறைஞ்சிடும். என்ன பிரச்சனை? இது இமோஷனலான ஒரு டிசிஷன். இவர்கள் நினைக்கிறார்கள் ரமலான் முதலில் இருந்த அல்லாஹ் வேற, 2வது 10ல் வரக்கூடிய அல்லாஹ் வேற. இதைவிட கவலையான விஷயம் என்ன தெரியுமா? இப்படியே போய் திரும்ப கடைசி 10 கொஞ்சம் உஷாராகி 27க்கு பெரிய க்ரௌட் வந்து அதுக்கு பிறகு இன்னும் க்ரௌட் கூடி அப்படியே மெதுவாக குறைஞ்சி நீங்கள் கவனிங்க இன்ஷா அல்லாஹ் பெருநாள் அன்று ஃபஜ்ர் தொழுகை. எனக்கு ஜாமிய தௌஹீதினுடைய நிலைமை தெரியாது. நான் பார்த்த பெரும்பாலான பள்ளிகளில் பெருநாள் அன்று நம்ம காலையில் பெருநாளைக்கு போகிறோம், அன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்து பாருங்க, ஷஅபானில் ஃபஜ்ர் தொழுதவர்கள் தான் அங்கே இருப்பார்கள். என்றால் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்தவர்கள். ஷஅபானிலும் ஒரே அல்லாஹ் தான் அவர்களுக்கு, ரமலானிலும் அதே அல்லாஹ் தான், ஷவ்வாலிலும் அதே அல்லாஹ் தான், துல்ஹிஜ்ஜாவிலும் அதே அல்லாஹ் தான் அவர்களுக்கு. ஏனென்றால் அல்லாஹ்வை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் சீசனலாக அல்லாஹ்வை பார்ப்பவர்கள். அப்ப அன்றைக்கு இல்லை, பெருநாள் அன்று லுஹர் தொழுகையுடைய நிலை ஒரு சலுகை இருக்கிறது. என்னென்றால் பெருநாள் தொழுகை வெள்ளிக்கிழமை வந்தால் அவர் ஜும்மாவுக்கு வராமல் லுஹர் தொழலாம் என்கிற ஒரு சலுகை இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அந்த சலுகையை பயன்படுத்துறதில் இருக்கிற போட்டி. அன்று வெள்ளிக்கிழமை தினத்தில் பெருநாள் தொழுகை வந்துட்டா ஜும்மாக்கு ஆக்களிக்க மாட்டாங்க. என்னென்றால் இவர்கள் அல்லாஹ்வை நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல நேசிக்க வேண்டிய உச்சகட்ட நிலையில் நேசிக்கவில்லை, பயப்பட வேண்டிய உச்சகட்ட நிலையில் பயப்படவில்லை. உலகத்தில் சில விஷயங்களை நேசிச்சுட்டு சுப்ஹானல்லாஹ், நம்ம சில அந்த அமெரிக்கன் எம்பசி போன்ற இடங்கள் எல்லாம் பார்ப்போம். அந்த காலையில் போய் உட்கார்ந்துருவாங்க விசா எடுக்கிறதுக்கு. சுபோக்கு முதல் நான் இந்தியாவில் உள்ள அமெரிக்கன் எம்பசி ஒரு நாள் அதிகாலை 2 மணிக்கு நாங்கள் ஒரு பயணம் போய் வந்து கொண்டிருக்கிறோம். மெட்ராஸில் பெரிய கியூ நிற்குது. 2 மணி இருக்கு கியூன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 500 பேருக்கிட்ட இருப்பாங்க. அப்போ கூட வந்த சகோதரர்கிட்ட கேட்டேன், என்ன இந்த நேரம் கியூ உண்டு? இது காலையில் அமெரிக்கன் எம்பசியில் அந்த டோக்கன் எடுக்கிறதுக்கான க்ரௌட். அப்போ உலக விஷயத்தில் ஒரு கிரீன் கார்டு, ஒரு விசாவுக்குரிய ஒரு டோக்கன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு போட்டி போடுகிறவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி போட்டி போட வேண்டும்?
அல்லாஹ் சொல்லுகிறான் யுசாரிஊன ஃபில் கைராத், அல்லாஹ்வை புரிந்து கொண்டவர்கள் நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரைவார்கள். இதை சஹாபாக்களிடத்தில் நம்ம பார்த்தோம். தபூக் யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்றாங்க, பெரிய பயான் இல்ல, ஒரு 1 hour பயான் பண்ணல. சஹாபாக்களை கூப்பிட்டு பள்ளிவாசல்ல உட்கார வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பயான் பண்ணாங்க தெரியுமா? மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. பயான் முடிஞ்சு. அல்லாஹ் அக்பர். இவ்வளவுதான் பயான். தபூக் யுத்தத்திற்கு ஏற்பாடு பண்றதுக்கு சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சு சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற படையை யார் தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம் என்றார்கள். சஹாபாக்கள் அடிபுடி பண்றாங்க. அடிபுடின்னா போட்டி. என்ன போட்டி? வீட்டு உள்ளத்தெல்லாம் கொண்டு வராங்க, அள்ளிட்டு வராங்க. போய் போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பேக்கோட வாரார், வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறார். யா ரசூலுல்லாஹ் என்ற பங்களிப்பு உண்டு. அதோட சொன்னார், யா ரசூலுல்லாஹ் ஷாமில் இருந்து என்னுடைய வியாபார நான் இம்போர்ட் பண்ற சாமான் அவ்வளவு வந்து கொண்டிருக்கு, அவ்வளவையும் இந்த யுத்தத்திற்காக தருகிறேன் என்றார். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேக அவர் கொண்டு வந்த அந்த பொட்டலத்தை அவுட்டு மடியில கொட்டுறாங்க. அவங்களோட மடியில கொட்டினா அதுக்குள்ள இருந்தது 1000 தங்க காசுகள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி கையால 2 கையால அப்படி அள்ளி பார்த்துட்டு சொன்னாங்க, மா தர்ர இப்னு அஃபான் பஅத ஹாதல் யௌம் ஷை. உஸ்மான் இப்னு அஃபான் இதுக்கு பிறகு என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அங்க ஓடுறாங்க சஹாபாக்கள், இங்க ஓடி வாரார்கள், இப்படி அள்ளி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். கடைசியாக சில சஹாபாக்கள் 2 கையாலை மல்ற அளவுக்கு பேரிச்சம்பளம் தான் வீட்டறிக்கை, அதை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இப்படி வந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய கண்களால் தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குகிறான், தரா அயுனஹும் தஃபீது மினத் தம. நபியே, இவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிவதை நீ பார்க்கிறாய். எதற்காக இவர்கள் அழுகிறார்கள் தெரியுமா? இந்த யுத்தத்திற்காக செலவு செய்வதற்கு தங்களிடத்தில் எதுவுமே இல்லையே என்கிற கவலையோடு வந்து நின்று அழுகிறார்கள் நபியே என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். அதுல வரலாற்று நூல்களில் 2 செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று என்னவென்றால், ஒரு உல்பா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் வாரார், வீட்டை போய் பார்க்கிறார், ஒன்றும் இல்லை. இப்ப சொல்லிட்டாங்களே, மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னah, யார் இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொல்லிவிட்டார்களே. நானும் அந்த லிஸ்டில் வர வேண்டும். மூட்டுக்குள்ள போய் தேடுறார், கடும் வறுமை, ஒன்றுமே இல்லை. வந்து நின்று சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் தருவதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்னுடைய மானத்தை நான் தர்மம் செய்கிறேன் என்றார். அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்ப நேரம் தாமதித்து சொன்னார்கள், அந்த மானத்தை தர்மம் செய்தவர் எங்கே என்று கேட்டார்கள். அவர் முன்னால வந்து இதோ நிற்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்றதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உல்பாவே, உன்னுடைய சதகாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னார்கள். அதாவது மானத்தை தர்மம் செய்யறேன்னால், இப்ப நீங்க என்னை பற்றி புறம் பேசியிருக்கலாம், என்னை பற்றி அவதூறு சொல்லிக்கலாம், இதெல்லாம் நான் மறுமையில பிடிக்கலாம், உங்களோட நன்மைகளை பறிச்செடுக்கலாம். ஆனா நான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டேன், யாரையும் நான் மறுமையில் வந்து குற்றம் பிடிக்க மாட்டேன் என்பதுதான் அந்த மானத்தை தர்மம் செய்கிறேன் என்பதனுடைய அர்த்தமாகும். இப்படி அவர்களிடத்திலே போட்டியை நாம் பார்த்தோம். இன்னும் ஒரு சம்பவம் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கலெக்ஷனும் முடிந்த பிறகு உட்கார்ந்திருக்கிறார்கள். வளமையாக அவர்களோடு உட்கார்ந்திருக்கிற 3 பேரும் இருக்கிறார்கள். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், 1000 தங்க காசுகளும் ஷாமில் இருந்து வருகிற வியாபார கூட்டத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்றார். உமரிடம் கேட்டார்கள், உமரை நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டில் உள்ள சொத்தில் சரி பாதியை கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னார்கள். ஊட்டடிக்கிற சொத்தில, என்னிடம் இருக்கிற சொத்தில் அரைவாசி இந்த ஜிஹாதிக்காக, இந்த யுத்தத்திற்காக நான் கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னார்கள். அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், அபூபக்கரை நீங்கள் என்ன கொடுத்தீர்கள் என்று. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்து விட்டு மற்ற அனைத்தையும் நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, இந்த தடவை சதக்காவில் உங்களை முந்த வேண்டும் என்று நான் நினைத்தேன், நன்மையான காரியங்களில் உங்களை முந்தவே முடியாது என்று சொன்னார்கள்.
இந்த போட்டி மனப்பான்மை நன்மையிலே ஒருவரிடத்தில் வர வேண்டும் என்றால் யாருக்காக இதை செய்கிறோம் என்கிற தெளிவிருந்தால் அந்த போட்டி மனப்பான்மை வரும். யாருக்காக சுஜூது செய்கிறோம், யாருக்காக அந்த பணத்தை கொடுக்கிறோம், யாருக்காக பேசுகிறோம், யாருக்காக போஸ்டர் ஒட்டுகிறோம், யாருக்காக வேண்டி கண் விழிக்கிறோம், யாருக்காக வேண்டி பயணம் செய்கிறோம் என்ற தெளிவு இருந்தால் சடைவு வராது, சோர்வு வராது. ஆனால் அந்த அல்லாஹ்வை நமக்கு தெரியவில்லை, அல்லாஹ்வை பற்றி நாம் படிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை பற்றி தெரிந்தவர்களிடத்தில் அல்லாஹ் என்றால் அவர்களுடைய உள்ளங்களில் பயம் வரும். ஹய்யா அலஸ் ஸலா இதை சொல்வதற்கு முன்னால், ஹய்யா அலல் ஃபலா இதை சொல்வதற்கு முன்னால் முஅத்தின் என்ன சொல்கிறார்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு தான் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, அதற்கு பிறகு முடிக்கிற போதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முடிக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் ஒரு முஸ்லிமால் தொழுகையை விட்டு விட்டு ஓட முடியாது. ஆனால் இன்று என்ன நிலைமை? நம்முடைய இந்த பள்ளிவாசல் ஒரு காலத்திலே நிறைந்து வழிந்த பள்ளிவாசல். பயான்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ஜாமியுத் தௌஹீத் நிறைந்து வழியும். நாங்கள் மாணவர்களாக இங்கே இருக்கிற நேரத்தில் முதீர் அவர்களுடைய கிளாஸ் நடக்கும், பெரியவர்கள் வாலிபர்கள் என்று நிறைந்து போயிருப்போம். ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்றால், ஒரு பக்கம் ஃபித்னாவினுடைய அழைப்பு கூடிக்கொண்டிருக்கிறது, ஜாஹிலியத்தினுடைய அழைப்பு கூடிக்கொண்டிருக்கிறது. அதை நோக்கித்தான் நம்முடைய வாலிபர்கள் என்று போட்டி போட்டு போய்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இந்த இங்கே மஸ்ஜிதிலே ஆர்வம் வருவது குறைந்து கொண்டு போகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இபாதத்திலே ஆர்வம் குறைந்து கொண்டு போகிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் முதலில் அல்லாஹ்வை சரியாக அறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற அழகிய திருநாமங்களை வைத்து அல்லாஹ்வை படிக்க வேண்டும்.